இவர் ரொம்ப அழகர், கள்ளழகர், கள்ளத்தனத்தோடு அழகோடு எழுந்துள்ளிருக்கார். திரு மால் இரும் சோலை மலை சுந்தரபாகு, சுந்தரத்தோளுடையான்னு பெருமாளுக்கு திருநாமம். சுந்தராயத புஜம் பஜாமகே விரக்ஷண்டமயம் அத்ரி மாஸ்திதம் யத்ர சுப்ரதித நூபுராபகா தீர்த்தமத்தித பலப்பிரதம் விதுகு. கூரத்தாழ்வான் சாதிக்கிறார், சுந்தராயத புஜம் பஜாமகே, மூலமூர்த்திக்கு பரமசுவாமின்னு திருநாமம். 5 ஆயுதங்களையும் தரிச்சுருக்கார். கள்ளழகர், அழகர் மலை, திருமாலிருஞ்சோலமலை எல்லாம் அதே. மேலே கங்கா தீர்த்தம் ஓடி வர்றது, நூபுர கங்கைன்னு பேர். நூபுர கங்கையினுடைய தீர்த்தத்துக்கு கீழ் அடிவாரத்தில் நடுவில் சற்றே மலையில் ஏறி கள்ளழகப் பெருமாள் எழுந்தருளி உள்ளார். அவர் ஆஸ்தானம்தான் 91வது திவதேசம். அப்போ கள்ளழகருடைய ஆஸ்தானம். முதல்ல நூபுர கங்கா மகாத்மியம் சொல்கிறேன். திருவிக்கிரம பெருமான் உலகத்தை தாவி அளந்தான். அப்போது பிரம்மா சத்தியலோகத்தில் அந்த திருவடிக்கு தீர்த்தம் எடுத்து கழுவினான். அந்த திருவடி தீர்த்தம் அங்கேருந்து கீழே வருது. அதான் கங்கை, கங்கைன்னு கீழே திருநாம். அந்த கங்கை பெருமாள் கணுக்காலில் சாத்தி கொண்டிருந்த தண்டை நூபுரம், அதில் பட்டு கீழே தெரிச்சுதான். அந்த ஒரு தாரை தான் இந்த இடத்துல நூபுர கங்கா. சிலம்பாறுன்னு அதுக்கு தமிழில் பேர். பெருமாள் சிலம்பு சாத்தின்னு இருக்கார். அந்த சிலம்பல பட்டு தெரித்தபடியால் சிலம்பாறு. இங்கே விருஷபாத்ரின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு திருநாமம். ஏனெனில் விருஷபம் யமதர்மராஜனுடைய வாகன மூல்யம். யமதர்மன் இங்கிருந்து தபஸ் பண்ணியிருக்கார். சுந்தரபாகுவா சேவை சாய்ச்சிருக்கார் பெருமாள். அதுக்கப்புறம் இப்படியே உன்னை எப்போதும் சேவிச்சிருக்கணும்னு சொல்கிற விஷபாத்ரிங்கிற திருநாமத்தோட விஸ்வகர்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இவ்வெம்பெருமானுடைய ஆச்சரியமான திருக்கோலம். இதை வனகிரி என்னும் ரிஷபாத்ரி என்னும் பரிபாடல் காலத்திலே, இந்த சங்கத்தமிழர் காலத்தில் பரிபாடல் காலத்திலேருந்து இந்த பெருமாள் ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமாள். பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், திருமங்கி ஆழ்வார் 6 ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள். இவர் இருக்கிறதே ரொம்ப அழகாக இருக்குமா. அந்த பெருமாள் திருமகமண்டலத்தை சேவித்தினா இந்த கன்னமெல்லாம் அப்படியே முழுன்னு இருக்கும். அது எப்படி பருத்து இருக்கும்னா அதுக்கு கூரத்தாழ்வான்னு சொல்கிறார். யசோதை கண்ணனை இப்படி கையில் வச்சுப்பலாம், வச்சுன்னுட்டு பால் ஊட்டுறா, சோறு ஊட்டுறா, வெண்ணெய் ஊட்டுறா. சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடித்தா ரொம்ப ஆசையாக அன்பாக தன் கையால் இங்கே தொட்டு தொட்டு தூக்குவலாம். யசோதா அங்குள்ய குரோன்னமித பிரசக்ராண சுபுகவ் கபோலவ், இதுதான் சுபுகம்னு பேர். இது தொட்டு தொட்டு யசோதை கைப்பட்டு கண்ணனுக்கு அம்மா கைப்பட்டதுனால ரொம்ப ஆனந்தமா. அதனால இந்த இடம் பருத்து இருக்குமா, பளபளபளான்னு இருக்கவருக்கு. அதே போலத்தான் திருமாலிருஞ்சோலம் அழகருக்கு இப்பவும் இருக்கும். சேவிச்சுட்டே இருக்கலாம். உற்சவமூர்த்தி அப்படியே சொக்க தங்கத்தில் பண்ணப்பட்ட பெருமான். பாராஞ்சியில் பண்ணப்பட்டவர்ங்கிற அபராஞ்சி பாராஞ்சின்னு சொக்க தங்கத்தில் எழுந்துள்ள இருக்கிறார். அவர் கண்ணை திருப்புறதோ கண்ணை புரட்டுறதோ கூரத்தாழ்வான்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். ரொம்ப வெளியில் சொல்லாதீங்க, இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன். கள்ளழகரை சேவிக்கிறச்சே அவர் ஒரு கண்ணை சிமிட்டி கூப்பிடுறாப்புல இருக்கான், உதட்ட சுழித்து ஒரு ஒலி எழுப்பி கூப்பிடுறாப்புல இருக்கான், அப்படி சொடுக்கு போட்டு கூப்பிடுறாப்புல இருக்கான். அது ஒன்று அப்படி இருக்குது. என்னை எப்போ கூட்டி அழைச்சின்னு போகிறேன்னு கூரத்தாழ்வான்